கிரிக்கெட்ல ஒரு ரன் அதிகமா எடுத்தா கூட வெற்றி உறுதிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த அரசியல் ஆய்வு தரவுகளை படிச்சு பார்த்தப்ப, ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வந்துச்சு. அதாவது, விஜய் அவங்களோட கட்சி சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்களை ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம். மெஜாரிட்டிக்கு, அதாவது தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை விட இது வெறும் 10 எம்எல்ஏக்கள் குறைவு. இது முழு வெற்றியும் இல்ல, படுதோல்வியும் இல்ல. நீங்க கேட்டிருந்த மாதிரி இந்த தொங்கு சட்டமன்றம், அதாவது ஹேங் அசெம்பிளி சூழ்நிலையில உண்மையில என்ன நடக்கும், அரசியல் காய் நகர்த்துகள் எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். ஆமா, கண்டிப்பா. இந்த 108 இடங்கள் ஒரு முக்கியமான செய்திய சொல்லுது. என்னன்னா, மக்கள் அவங்கள முழுமையா நிராகரிக்கல, அதே சமயம் நீங்களே தனியா ஆட்சி செய்யுங்க அப்படிங்கிற அந்த முழு அதிகாரத்தையும் அவங்க கொடுக்கல. இதத்தான் அரசியல்ல நிபந்தனை ஆதரவு, அதாவது கண்டிஷனல் மேண்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓஹோ, அப்படியா? இது எப்படின்னா, நாம எக்ஸாம்ல பாஸ் மார்க் வாங்கிட்டோம், ஆனா நாம நினைச்ச காலேஜ்ல இடம் கிடைக்க மத்தவங்களோட சிபாரிசை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த 10 பேரோட சிபாரிசு இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. சரியா? 100க்கு 100 உண்மை. அந்த சிபாரிசை பெறத்தான் கட்சி தலைவர்கள் தங்களோட கொள்கைகளையே சில சமயம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப அந்த 10 எம்எல்ஏக்கள் குறைய தீர்க்க பொதுவா ஒரு 3 வழிகள் இருக்கு. முதல் மற்றும் ரொம்ப இயல்பான வழி என்னன்னா, சின்ன கட்சிகள் அல்லது சுயேட்சைகளை சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறது. அதாவது அமைச்சரவையில அவங்களுக்கும் சில இடங்கள் கொடுத்து அவங்களே நம்ம பக்கம் இழுக்கிறது. ஆனா ஒருவேளை சின்ன கட்சிகள் போதுமான அளவு இல்லனா அவங்க வர மறுக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்றது? திமுக அல்லது அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் கிட்ட இருந்து ஆதரவு கேட்க வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஆனா அவங்க அமைச்சரவையில சேர மாட்டாங்க. வெளியில இருந்து ஆதரவு, அதாவது இஷ்யூ பேஸ்ட் அவுட்சைட் சப்போர்ட் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. தாங்கள் சொல்ற அந்த நிபந்தனைகளுக்கு கட்சி உடன்படலன்னா அவங்க எந்த நேரத்திலயும் ஆதரவை வாபஸ் பெறலாம் இல்லையா? இது தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்க விட்டுக்கிட்டே ஆட்சி நடத்துற மாதிரி தானே? அதுதான் இந்த வெளியில இருந்து தர ஆதரவோட மிகப்பெரிய சவாலே. ஒவ்வொரு மசோதாவையும் பாஸ் பண்ண அந்த ஆதரவு கட்சியோட தயவை தான் நாட வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 வழிகளும் சரி வரல அப்படின்னா 3ஆவதா ஒரு வழி இருக்கு. மாநில ஆளுநர் தனி பெரும் கட்சியா இருக்கிற இவங்களை நேரடியா ஆட்சி அமைக்க அழைப்பார். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள சட்டமன்றத்துல தங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கணும். ஆ இதத்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சபாநாயகர் முன்னாடியில அந்த 118 எம்எல்ஏக்களும் எழுந்து நின்னும் அல்லது ஓட்டு போட்டும் நாங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு நிரூபிக்கணும். இதுக்காகத்தான் வாக்கெடுப்பு நடக்கிற வரைக்கும் எம்எல்ஏக்கள் யாரும் கட்சி தாவிடாம இருக்க அவங்கள பாதுகாப்பா ரிசோர்ட்ல அடைச்சு வைக்கிற நாடகங்கள் எல்லாம் அரங்கேறுது. அப்படிதானே? ஆமா, அதேதான். எம்எல்ஏக்கள் கட்சி தாவாம, அதாவது டிஃபெக்ஷன் நடக்காம அவங்கள தக்க வைக்கிறது தான் இதுல படியே. சரி, இப்போ ஒருவேளை அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்களால 118 பேரோட ஆதரவை காட்ட முடியல, தோத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதானா? அரசு கவிழ்ந்து உடனே திரும்பவும் ஒரு மறுதேர்தல் வந்துடுமா? இல்ல, உடனே தேர்தல் வராது. ஆளுநர் அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, சட்டமன்றத்தில் இருக்கிற 2வது பெரிய கட்சிய அல்லது கூட்டணியை கூப்பிட்டு உங்களால 118 பேரோட ஆதரவை திரட்ட முடியுமா அப்படின்னு கேட்பார். ஓ, அப்ப அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். கண்டிப்பா. யாருக்குமே அந்த மேஜிக் நம்பரை தொட முடியல அப்படிங்கிற நிலை வரும்போது தான் ஆளுநர் வேற வழியே இல்லாம குடியரசுத் தலைவர்கிட்ட நிலைமையை விளக்குவார். மாநில நிர்வாகம் முடங்கிட்டதால அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது பிரசிடென்ட்ஸ் ரூல் அமல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் தான் மறுதேர்தல் நடக்கும். அப்போ ஆட்சி அமைக்கிறது எவ்ளோ சவாலோ அதை தக்கமைக்கிறது அதை விட பெரிய சவாலுன்னு சொல்லுங்க. நீங்க அனுப்பின தரவுகளை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. விஜய் இந்த சூழ்நிலையில வெறும் கிங் மேக்கர் மட்டும் கிடையாது, முதலமைச்சர் நாற்காலிய நெருங்குன ஒரு ரொம்ப வலுவான போட்டியாளர். உண்மைதான். ஆனா அந்த நாற்காலியில உட்காரவும், உட்கார்ந்ததுக்கு பிறகு அதை தக்க வைக்கவும் அந்த 10 எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆளுங்கட்சி தள்ளப்படும். அதுதான் யதார்த்தம். கரெக்ட். இதுதான் இந்த மொத்த அலசலோட உச்சக்கட்டமே. கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு உருவான ஒரு தேர்தல் முடிவுல ஆளுங்கட்சியோட ஒட்டுமொத்த பலமோ அவங்களோட கொள்கைகளும் வெறும் 10 எம்எல்ஏக்கள் கையில சுருங்கிடுது. இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்ற சூழ்நிலையில உண்மையிலேயே மக்களோட தீர்ப்பு முழுமையா மதிக்கப்படுதா, அல்லது அந்த 10 பேரோட பேரம் பேசுற திறன் கிட்ட நம்ம ஒட்டுமொத்த அதிகாரமும் சிக்கிக்குதா? இந்த அலசலை நீங்க கேட்டு முடிக்கும்போது இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.